ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வெட்டுன்னு சொல்லி நாங்கள் நிறைய விஷயம் படித்தோம். வெட்டில் காசு கொள்வனவு, காசு விற்பனை. அப்போ காசு கொள்வனவையும் போது வெட்டை உள்ள இங்கிருந்து நடக்கும். சரியா, வெட்டுக்கு பதிவு செய்யப்பட்ட கம்பெனி ஒன்று சொன்னால் நாங்கள் போயிட்டு வாங்க உள்ள காசு கொள்வனவு கொடுத்து வாங்க உள்ள எப்படி வெட்டை என்ன செய்வோம். சரியா, அப்போ விற்பனையில் வந்து வெட் வந்து என்ன செய்வோம். அதே மாதிரி கடன் கொள்வனவு, கடன் விற்பனை, வெட் இதெல்லாம் பார்த்துட்டோம். ரைட்டா, இப்போ வந்து நாங்கள் ஒரு கணக்கு ஒன்று செய்ய போகிறோம். அப்போ இதில் வந்து காசு கொள்வனவு இல்லாட்டி கடன் கொள்வனவு இந்த மாதிரி எதுலேயும் நீங்கள் வெட்ட உள்ளடங்கி நாங்கள் இப்போ செய்ய போகிற கணக்கு என்னன்னு சொன்னால் கடன் விற்பனை மற்றும் கடன் கொள்வனவு உங்களோட கம்பெனி வெட்டுக்கு பதிவு செஞ்சுருக்கு. சரியா, அவ்வளோதான். அப்போ நாங்கள் இதில் காசை பார்க்கல, ஆனால் இதை நீங்கள் செஞ்ச பிறகு அது இதே மாதிரி தானே உங்களுக்கு ரெட்டை பதிவு பார்த்தா விளங்குமே. அப்போ இதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு நீட்டான அண்டர்ஸ்டாண்ட் ஒன்று வந்திருக்கும். சரியா, படித்ததில். அப்புறம் இதை வச்சுக்கிட்டு நாங்கள் செய்கிற கணக்கை பார்த்துட்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க. அப்போ நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், இந்த கணக்கில் 2 விஷயம் இருக்குது. 2 கேள்வி கேட்டிருக்காங்க. முதலாவது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னு சொன்னால் மொத்த லாபம் மற்றும் காசு கணக்கு மீதி 2021ஆம் ஆண்டுக்கான பேப்பர். சரியா, காசு கணக்கு மீதி எத்தனாவது MCQ? 7வது. சரியா, லாபம் மற்றும் காசு கணக்கு மீதி கேட்டிருக்காங்க. அப்புறம் மொத்த பொறுப்புகள் உரிமையாண்மையை கேட்டிருக்காங்க. மொத்த பொறுப்புகள் உரிமையாண்மை கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம பேட் வந்து சரியான மாதிரி முக்கியம். எங்கெங்கே வரும்? சரியா, இந்த மாதிரி MCQவில் கட்டாயம் வரும். சரியா, ஸ்ட்ரக்சரில் வரும். சரியா, ஸ்ட்ரக்சர் இருக்குது அதில் வரும். வேறு எங்கே வரும்? நீங்கள் கணக்கெட்டு சமன்பாடு செய்யக்குள்ளே வரும். சரியா, பேரேடுகள், சரியா, கொடுப்பன வேடு, கொள்வன வேடு, சரியா, கடன் கொள்வனவு நாளேடு, விற்பனை நாளேடு இதுகள்லாம் செய்யக்குள்ளேயும் வரும். சரியா, அப்போ பேட்டுங்கிறது மிக மிக முக்கியமான ஒன்று. சரியா, வேற எங்கே வரலாம்? கம்பெனியில் வரலாம், பங்குடைமையில் வரலாம், எல்லா இடத்துலையும் பேட்டுன்னு சொல்லி வந்துட்டு தான் இருக்க போகுது. நீங்கள் இதில் கிளியர் ஆகக்குள்ள நெருப்படுப்பீங்க. சரியா, சிம்பிளாக செய்வீங்க. ரைட், இப்போ பார்ப்போம். 2 கணக்கு கேட்டிருக்காங்க 2021ஆம் ஆண்டு. சரியா, 2 கணக்கு கேட்டிருக்காங்க. முதலாவது கணக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு சொன்னால் 7வது கணக்கு. ரைட், அடுத்து வந்து 8வது கணக்கு. சரியா, இது ஓகே. 7வது கணக்கில் வந்து கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு சொன்னால் மொத்த லாபமும். சரியா, 7வது கணக்கில் கேட்டிருக்காங்க மொத்த லாபம் காசு கணக்கு மீதி. சரியா, என்ன கேட்டிருக்காங்க? மொத்த லாபம் காசு கணக்கு மீதி. காசு கணக்கு சரியா மீதி. அப்படின்னா நீங்கள் டி ஃபார்ம்னு செய்வீங்க. அந்த டி ஃபார்மில் வர மீதியை தான் கேட்குறாங்க. சரியா, அங்கே டி ஃபார்ம்னு அடிச்சுக்குவோம். டி ஃபார்மில் வரவு செலவு இதெல்லாம் போட்டு செய்வீங்க, அதை கேட்குறாங்க. அப்புறம் என்ன மொத்த லாபம் கேட்குறாங்க. மொத்த லாபத்தில் என்ன கேட்குறாங்க? மொத்த லாபம் ஓகே. அடுத்து 2வது வந்து 8வது கல்வி என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால் மொத்த பொறுப்புகள் உரிமையாண்மை. சரியா, மொத்த பொறுப்பு. சரியா, மொத்த பொறுப்பு அப்புறம் உரிமையாண்மை. உரிமை. அப்போ இதுகளை தான் கேட்டிருக்காங்க. ரைட், இப்போ நாங்கள் செய்ய போகிறோம். கணக்கை வாசிக்கிறேன் டீப்பாக எல்லாரும் நுணுக்கமாக நல்லா பாருங்கள். இதுகளை வந்து நாங்கள் எப்படி செய்ய போகிறோம்னு சொன்னால் கணக்கை வாசித்து பாயிண்ட் சரி அவங்க வார ஒவ்வொன்றையும் தரவுகளையும் அங்கங்கே கொண்டு போய் போட்டுட்டு தான் போக போகிறோம். அப்போ என்ன செய்வீங்க? 5 நிமிஷத்தில் செய்ய வேண்டியதை 2 நிமிஷத்தில் செஞ்சுருவீங்க. ஏன்னா இங்கங்கே எல்லா இடத்துலையுமே பதிஞ்சிட்டு நாங்கள் கூட்டக்குள்ளே எல்லாத்துக்கும் கூட கட்டாயம் வரும். சரியா, இப்போ பாருங்கள். முதலாவது சிம்பிளாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் விளங்கும். நிறுவனம் ஒன்று ரூபாய் 100 காசை முதலிட்டு 100னா 3 சைபர்களில் நான் 3 சைபர்களில் சொல்கிறேன். சரியா, 3 சைபர்களில். அப்போ 100னா என்னது? 1 லட்சம். சரியா, அப்போ நான் 100ன்னு சொல்கிறேன். நிறுவனம் ஒன்று ரூபாய் 100 காசை முதலீட்டு செய்து 1/1/2021 சில்லறை வணிகம் ஒன்றை ஆரம்பித்தது. அப்போ எவ்வளோ காசு முதலீடு செஞ்சுருக்காங்க? 100 ரூபாய். முதலீடு செஞ்சு என்ன செய்யும்? உங்களோட சொத்தும் கூடும், உங்களோட உரிமையும் கூடும். அப்போ என்ன செய்யணும்? சொத்து கூடும். சரியா, அப்போ சொத்துன்னு சொன்னால் என்ன கூடும்? காசு. அப்போ காசு கணக்கில் மூலதனம் கூடும். சரியா, முதலீடு தானே. இப்போ மூலதனம்னு சொல்லி எவ்வளோ போடுவீங்க? 1 லட்சம். அதே மாதிரி உங்களோட உரிமையில் கொண்டு போய் எவ்வளோ கூடும்? மூலதனம்னு சொல்லி. சரியா, உங்களோட உரிமை கூடும் எவ்வளவு? 1 லட்சம். சரியா, ஓகே, அது விளங்கிட்டா? ஓகே. அடுத்தது பாருங்கள். இந்நிறுவனம் பெறுமதி சேர் வரிக்காக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிறுவனம் என்ன செஞ்சிருக்கான்? வேட்டுக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கான். ரைட்டா, இதற்காக பதிவு செய்யப்பட்டுள்ளது. கொள்வனவுகளிலும் விற்பனைகளிலும் 8% பெறுமதி சேர் வரி உள்ளடங்குகிறது. அப்போ நீங்கள் கொள்வனவு செய்கிறதுல வெட் இருக்கும், நீங்கள் விற்பனை செய்கிறதுலையும் வெட் இருக்கும். அப்போ எத்தனை? 8% பெறுமதி சேர் வரி உள்ளடங்குகிறது. ரைட்டா, இதில் கிளியர் தானே? இது ஓகே தானே? சொன்னதெல்லாம் ஓகே.
இப்போ பெறுமதி சேர் வரி உள்ளடங்குகிறது. 31/3/2021 முடிவடையும் மாத காலத்தில் பின்வரும் கொடுக்கல் வாங்கல்கள் இடம்பெற்றுள்ளன. கொடுக்கல் வாங்கல்கள் தந்திருக்காங்க. முதலாவது பாருங்க, 540க்கு கடனுக்கு பொருட்கள் கொள்வனவா. 540னா 5,40,000க்கு பொருட்கள் வந்து கடனுக்கு கொள்வனவா. அப்போ கொள்வனவுகளிலும் விற்பனைகளையும் வெட்டுள்ளடங்கியிருக்கு தானே 8%. அப்போ கொள்வனவு, இப்போ நீங்கள் வந்து ஒரு கொள்வனவுன்னு வச்சுருக்கீங்க. அந்த கொள்வனவு நார்மலாக எத்தனை வீதமாக இருக்கும்? அப்போ உங்கள்கிட்ட முழுமையான கொள்வனவுன்னு இருக்கும், சரியா? அப்போ 100%. அப்போ அதில் வெட்டு 8% உள்ளடங்கி இருக்குன்னு சொன்னால் அது எத்தனை வீதம்? 108%. ரைட். இப்போ பாருங்க, கொள்வனவு எவ்வளவு? 540. இந்த 540ல் எத்தனை வீதம் உள்ளடங்கி இருக்கு? 108%. ரைட். இப்போ நீங்கள் வெட்டை கண்டுபிடிக்க 108ஆல் பிரிச்சுட்டு 100ஆல் பெருக்குனீங்கன்னு சொன்னால் உங்களோட 100% கொள்வனவு எவ்வளோன்னு சொல்லி வரும், வெட்டு எவ்வளோன்னு சொல்லி வரும். அப்போ பிரிச்சிங்கன்னு சொன்னால் உங்களோட கொள்வனவு வந்து எவ்வளவு? 500. இது என்னது? கொள்வனவு, சரியா? உங்களோட வெட் வந்து எவ்வளவு? சரியா? சரி, வெட் வந்து எவ்வளவு? உங்களோட வெட் வந்து வரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளவு? 40. சரியா? இது என்னது? வெட். இப்போ நீங்கள் கொள்வனவு தானே செஞ்சீங்க, கடன் கொள்வனவு. அப்போ நீங்கள் யாருக்கிட்ட இந்த வெட்டை கொண்டு போய் கொடுப்பீங்க? கடன் கொடுத்தோர்கிட்ட. கடன் கொடுத்தோர் என்ன செய்வான்? அங்கே கொடுத்துருவான், சரியா? அங்கே கொடுத்துருவான். அப்போ பொறுப்புகள் நாங்கள் செய்யக்கூட வெட்கணக்கு ஒன்று அடிச்சுக்கணும் தானே. வெட்கணக்கு இருக்குது தானே எங்களுக்கு பொறுப்புக்களில். வெட்கணக்கையும் அடிச்சுக்கோங்க, சிம்பிளாக விளங்கும், சரியா? வெட்கணக்கு, ரைட்டா? அப்போ வெட் அடிச்சுக்கோங்க, ரைட். இப்போ இதில் வந்து கொள்வனவு எவ்வளோ? உண்மையான கொள்வனவு, உங்களோட கொள்வனவு செஞ்ச பொருள் பெறுமதி, உண்மையான பெறுமதி எவ்வளவு? 500. அதில் என்ன இருக்குது? வெட் இருக்குது, ரைட். இப்போ இதில் என்னது? வெட் வந்து எவ்வளவு? 40. அது ஓகே எல்லாருக்கும்? அது நல்லா கிளியராக விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் இதுகளில் இருக்க கொள்வனவை தானே கொண்டு போயிட்டு கொள்வனவு கணக்கு அடித்து போடுவீங்க, கொள்வனவுன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம் தானே முதல்ல வீடியோவில். இப்போ வெட்டை கொண்டு போயிட்டு வெட் கணக்கில் போடுவீங்க தானே. நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க? அவன்கிட்ட கொடுத்துருவீங்க தானே வெட்டை. அப்போ அவன் தானே அங்கே கம்பெனிக்கு பொறுப்பு. அப்போ நீங்கள் பொறுப்பு இல்லையே. அப்போ உங்களோட பொறுப்பு என்ன செய்யும்? குறையும். அப்போ வெட்டுன்னு சொல்லி உங்களோட பொறுப்பு எவ்வளவு குறையும்? வெட்பக்கம் குறையிறதுக்கு வெட்டெல்லாம் செலவு மீதிகள் தானே. அப்போ குறையிறதுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க? கடன் கொடுத்தோர்கிட்ட கொடுத்துட்டோன்னு சொல்லி, கடன் கொடுத்தோர்னு சொல்லி நீங்கள் எவ்வளோத்தை வைப்பீங்க? வெட்கணக்கில் எவ்வளோத்தை வைப்பீங்க? 40,000. ரைட்டா? 40 வைப்பீங்க வெட்கணக்கில், சரியா? அது ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் வந்துருக்கும் எல்லாருக்கும், சரி? 40 வைப்பீங்க. அப்போ கொள்வனவு வந்து எவ்வளவு? கொள்வனவு வந்து எவ்வளவு? 500. அந்த கொள்வனவு தான் எங்கே போகும்? மொத்த லாபம் காண்றதுக்கு உங்களோட வருமான கூட்டுக்கு போகும். அப்போ மொத்த லாபம் காண்றதுக்கு கொள்வனவு தேவைத்தானே. அப்போ நாங்கள் கொள்வனவுன்னு சொல்லி எழுதி கொள்வோங்கண்ணே, சரியா? கொள்வனவு. இப்போ கொள்வனவு வந்து எண்ணத்துலேருந்து கழிச்சா எங்களுக்கு மொத்த லாபம் வரும், விற்பனையிலேருந்து கழிச்சா வரும். இப்போ கொள்வனவு எவ்வளோ இருக்குது நம்மக்கிட்ட? 500 உண்மையான கொள்வனவு. அப்போ கொள்வனவு கணக்குக்கு போகிற கொள்வனவு தானே எங்களோட வருமான கூட்டுக்கு வரும்னு சொல்லி நாங்கள் படிச்சிட்டோம். அப்போ 500 தான் வரும். ஓகேயா? டீப்பாக விளங்கியிருக்கும், சரியா? ஓகே, அதுதான் வரும். குட். இப்போ பாருங்க, அடுத்தது என்னன்னு சொல்லி பாருங்க. அடுத்து என்னன்னு சொல்லி பாருங்க. இப்பொருட்கள் அனைத்தும் ரைட். இதனக்குள்ள இன்னொன்று நீங்கள் விளங்கணும். நீங்கள் வந்து எவ்வளவு கடனுக்கு தானே கொள்வனவு செஞ்சுருக்கீங்க, கடனுக்கு தானே கொள்வனவு செஞ்சுருக்கீங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ பொறுப்பு, கடன் கொடுத்தவருக்கு எவ்வளோ கொடுக்கணும் நீங்கள் உண்மையாகவே. இப்போ நீங்கள் கொள்வனவு செஞ்சது வெட்டு உள்ளடங்கினாலும் நீங்கள் கடன் கொடுத்தவருக்கு வெட்டோட தானே கொடுக்க போகிறீங்க. அவன் தானே கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பான். இப்போ எவ்வளோ கொடுப்பீங்க? 540 கடன் கொடுத்தவருக்கு கொடுப்பீங்க. அப்போ உங்களோட பொறுப்பு என்ன செய்யும்? கூடும். எவ்வளவு? 540 கூடும், கொடுக்கணும். அப்போ பொறுப்பு கூடும் 540. ஓகேயா? ஓகே, பொறுப்பும் கூடும். அப்போ கணக்கிட்ட சமன்பாடு தானே அடிப்படை. கணக்கிட்ட சமன்பாட்டில் இதை யோசிச்சு பாருங்க, சரியா? கொள்வனவும் செஞ்சுருக்கீங்க, உங்களோட பொறுப்பும் கூடும், உங்கள்கிட்ட இருக்க சொத்தும் கூடும், சரியா? ரைட். இப்போ இதை இப்படி போட்டுக்கொள்ளுங்க. ரைட். அடுத்தது பாருங்க என்னன்னு சொல்லி, இப்பொருட்கள் அனைத்தும் 648 கடனுக்கு விற்பனை செய்யப்பட்டுச்சான். இந்த பொருட்கள் எல்லாம் என்ன செஞ்சிருக்கான்? 648 கடனுக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கு. அப்போ கடனுக்கு வித்தம்னு சொன்னால் என்ன நடக்கும்? ரைட். ரைட் கைஸ், உங்களுக்கு இப்போ கொள்வனவு வந்து எனக்குள்ளே நாங்கள் போட்டுருவோம். அது ஓகே தானே? உங்களுக்கு விளங்கியிருக்குங்க. கொள்வனவுன்னு சொல்லி நாங்கள் நினைவில் காட்டுவோம். 500 இங்கே வருமான கூட்டிருக்க போக வேண்டியது எங்கேருந்து வரும்? டி ஃபார்மில் இருந்து வரும். ஓகே தானே? அது ஓகே. இப்போ அடுத்து நாங்கள் தரவுக்கு போகிறோம். என்னன்னு சொன்னால்
இப்பொருட்கள் அனைத்தும் 6,48,000க்கு கடனுக்கு விற்பனை செய்றீங்களா? அந்த பொருள் எல்லாத்தையும் என்ன செய்றீங்களா? கடனுக்கு தான் விற்கிறீங்க. அப்ப கடனுக்கு விற்கிறீங்கன்னு சொன்னா அந்த கடன் விற்பனையிலையும் என்ன செய்யும்? கொள்வனவு உள்ளடங்கி கடன் விற்பனையிலையும் என்ன செய்யும்? வேட் உள்ளடங்கி இருக்குது. அப்ப கடன் விற்பனை எவ்வளவா? 648 சரியா? ஆறு என்ன சரியா? கடன் எவ்வளோ? 648. இது ஒன்றாவது, இது ரெண்டாவது எழுதிக்கோங்க சரியா? 648. அப்போ விற்பனைனா எவ்வளோ? நீ விற்கிறதுன்ற முழுமையான பெறுமதி 100%. அதில் வெட்டு உள்ளடங்கியிருக்கனால அது 108%. 108ஆல் பிரிச்சுட்டு பெருக்குங்க 100ஆல். ரைட்டா? இப்போ உங்களுக்கு விற்பனைன்னு சொல்லி எவ்வளோ வரும்? 600 வரும். அது விற்பனை சரியா? எவ்வளோ? 48 என்னது? வெட் சரியா? 48 வெட் சரியா? அப்போ இது யாரு? இது கடன் பட்டோர். கடனுக்கு தானே வித்திருக்கீங்க. அப்போ இது கடன் பட்டோர். கடன் பட்டோர் என்ன செய்வார்? உங்களுக்கு எவ்வளோ தருவார்? 648. அதை நாங்கள் பார்த்துட்டோம் தானே. 648 கடன் பட்டோர் உங்களுக்கு தரணும் சரியா? தரணும். அப்போ நீங்கள் அவன்கிட்ட 648 வாங்கினீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்? உங்களோட காசு விற்பனை எவ்வளவோ அதை எடுத்துக்கிட்டு மீதி என்ன செய்யணும்? கவர்மெண்ட்டுக்கு கொண்டு போயிட்டு கொடுத்துடணும். அப்போ அவன்கிட்ட பெற்றா என்ன செய்யணும்? கொடுத்துடணும்னா பொறுப்புனா செலவு. வெட்பக்கம் செலவு கூடும் சரியா? வெட்பக்கம் கொண்டு போயிட்டு வெட்டு பொறுப்பு தானே எப்பயுமே. அப்போ பொறுப்புகள் கூடும்னு சொன்னால் செலவில் தானே வைக்கணும். அப்போ கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு எவ்வளவு உங்களுக்கு தருவார்? 648. வெட் கணக்கு செலவு எவ்வளவு? 48. விற்பனை கணக்கு செலவு எவ்வளவு? 600. அப்போ விற்பனை எவ்வளவு போகும் வருமான கூற்றுக்கு? 600. அது விளங்கிச்சா? அப்போ விற்பனைன்னு சொல்லி வருமான கூற்றுல மொத்த லாபம் காண்பதுக்கு நீங்கள் எவ்வளோ போடணும் சரியா? 600. ரைட்டா? ரைட். அதே மாதிரி வெட்டுன்னு சொல்லி நீங்கள் வெட்டை செலுத்தணும் தானே. அப்போ வெட்டு பொறுப்பு தானே. அப்போ பொறுப்பை செலுத்தணும்னு சொன்னால் என்னென்னு போடுவீங்க? கடன் பட்டோர்னு சொல்லி போட்டிருப்பீங்க. எவ்வளவு? 48. இது ஓகேயா உங்களுக்கு? ஓகே 48. அப்போ கடன் பட்டோர் நமக்கு எவ்வளோ தருவார்? 648. இங்கே கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு கேட்டிருக்கா? இல்லை. அப்போ கேட்ட என்ன செய்யணும்? அதை டக்குனு டிஃபார்மில் தரணும் அப்படின்னு சொல்லி கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கில் வரவுல பதிஞ்சு விட்டுருவீங்க. தனித்தனியாக வெட்டையும் கொள்வனவையும் பதிஞ்சு டோட்டலாக பார்த்தா 648 அவர் தருவார். ஓகே தானே? ஓகே. அடுத்தது பாருங்கள். கடன் பட்டோரிடமிருந்து 500 காசு பெறப்பட்டது. அப்போ கடன் பட்டோரிடமிருந்து 500 காசு பெறப்பட்டுச்சுன்னு சொன்னால் ஒரு காசு கணக்கு வரவு. கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு என்ன? செலவு. கடன் பட்டோர் செலவு. அப்போ கடன் பட்டோர் குறைவாரு உங்களுக்கு காசு வரும். அப்போ கடன் பட்டோர்னு சொல்லி உங்களோட காசு கணக்கு கண்டுபிடிக்க எவ்வளோ போடுவீங்க? 500 தாராறு பெறப்பட்டது. அப்போ சரி அதை போட்டுருவீங்க. வேற எங்கே கொண்டு போய் போடுவீங்க? அடுத்தது சரியா? அடுத்தது பாருங்கள். 360க்கான கடன் கொடுத்தோருக்கு 20% கழிவுடன் காசு கொடுத்து தூக்கப்பட்டுச்சு. அப்போ கடன் கொடுத்தோருக்கு நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க? கழிவு ஒன்று பெற்றுக்கிட்டு 360 காசை கொடுத்துருக்கீங்க. அப்போ 360 கடன் கொடுத்தோர்கிட்ட பெறுமதி. அப்போ நீங்கள் 20% கழிவு 20,000 கழிவை பெற்றுட்டீங்க. இப்போ நீங்கள் எவ்வளோ காசாக கொடுத்துருப்பீங்க சரியா? காசாக எவ்வளோ கொடுத்துருப்பீங்க? எவ்வளவு? 340 சரியா? என்ன சொன்னால் நீங்கள் கழிவை பெற்றுட்டு தானே அப்போ கொடுப்பீங்க மொத்தமாக. அப்போ உங்களோட கழிவு எவ்வளோ தந்திருக்காது? பெற்ற கழிவு தானே அது. இப்போ நீங்கள் கழிவு பெற்றிருந்தீங்கன்னா பெற்ற கழிவு தானே. எவ்வளவு கழிவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு? 20,000. அப்போ கழிவு கிடைச்சா உங்களோட வருமானம் என்ன செய்யும்? அது ஒரு ஏனைய வருமானம் தானே. பெற்ற கழிவு உங்களோட உரிமையை என்ன செய்யும்? கூட்டும். அப்போ உரிமையில் என்ன செய்யும்? கழிவு. அப்போ பெற்ற கழிவு சரியா கூட்டும் 20,000 உங்களோட உரிமையை. ரைட். அப்போ கடன் பட்டோர் என்ன செய்வார்? குறைவார். மொத்தமாக கடன் பட்டோர் நமக்கு தர வேண்டியதில் சரி நம்ம கடன் கொடுத்தோர். இது கடன் கொடுத்தோருக்கு தானே கொடுக்குறோம். அப்போ கடன் கொடுத்தோர் என்ன செய்வார்? குறைவார். எவ்வளவு? 360 குறைவார். ஏன்னா நம்ம கொடுத்துட்டோம். அவன் தான் வேணான்னு சொன்னான். அப்போ நமக்கு இருக்க பொறுப்பு குறைஞ்சிரும். எவ்வளவு? 360 ரைட்டா? குறையும். அப்போ உங்களுக்கு எவ்வளோ காசாக குறையும். நீங்கள் எவ்வளோ காசாக கொடுக்குறீங்களோ அத்தனை காசாக குறையும். நீங்கள் எவ்வளோ காசாக கொடுக்குறீங்க சரியா? அப்போ கடன் பட்டோருக்கு நீங்கள் எவ்வளோ காசாக கொடுக்குறீங்க? 340 ரைட். இது ஓகேயா? இது எல்லாருக்கும் ஓகே. கணக்கு முடிஞ்சிட்டு விட வரும் சிங்னு எல்லாருக்கும் ஓகே இருக்கும். பாருங்கள் கூட்டுங்க மொத்த லாபத்தை. எவ்வளவு? 100 சரியா? மொத்த லாபம் 100. இப்போ காசு கணக்கு முதலாவது கூடிய அதுக்கப்புறம் காசு கணக்கை திருத்துங்க. ஐயோ சரியா? காசு கணக்கை திருத்துங்க. கொஞ்சம் இடம் காணாதுப்பா.
சரியா? காசு கணக்கை திருத்துவோம் கொஞ்சம். சரி, காசு கணக்கை திருத்துங்க. எல்லாம் நான் செய்யக்குள்ளே செஞ்சுட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? காசு கணக்கு எவ்வளவு பாருங்கள். எந்த பக்கம் கூடையோ அந்த பக்கம் தான் கூட்டுவோம். 600. சரியா? விளங்குதா? ரெட் கலர் எழுதுகிறேன். சரியா? அழிச்சு எழுதுறேன்னு சொல்லி யோசிக்காங்க. நமக்கு அவ்வளோதான் இடவசதி இருக்குது. அப்போ சரியா? அப்போ கூட்டுங்க. எவ்வளவு? 600. சரியா? அதே மாதிரி இங்கேயும் 600. அப்போ மீதி செல்வார் எவ்வளவு கடன்பட்டோ, சரி காசு கணக்கு மீதி செல்லும் எவ்வளவு? 600 தான் 340 அங்கே இருக்குது. மீதி சென்றது எவ்வளவு? 260. அப்போ மீதி கணக்குள்ள வரும் எவ்வளவு? 260. அப்போ காசு கணக்கு மீதி எவ்வளவு? 260. அப்போ காசு கணக்கு மீதி எவ்வளவு? 260. ஏன்னா அது தானே கணக்குள்ள 260 மீதி சென்று மீதி வரும். அப்போ காசு கணக்கு வரவு மீதி எவ்வளவு? வரவுல தானே வந்திருக்குது 260. சரியா? அப்போ 260 தான் என்னது? காசு கணக்கு மீதி. மொத்த லாபம் எவ்வளவு? 100. மொத்த லாபம் எவ்வளவு? 100. அப்போ 100 தான் முதலாவதுக்கான விட வந்து 7வதுக்கு 100ம் 260 இருக்கான பாருங்க. விட 100ம் 260. மூன்றாவது விட பாருங்க எல்லாரும் சரியான சொல்லி. மூன்றாவது விட. ரைட். அடுத்தது வந்து என்ன செய்ய போகிறோம்? நான் சொன்னேன் எல்லாம் ஒன் ஷாட்டில் செஞ்சுருவோம். ஒரே பார்வையில் எல்லாம் செய்யணும். அப்போ மொத்த பொறுப்புக்களை காண போகிறோம். மொத்த பொறுப்புக்களின் மொத்த உரிமையாண்மை. மொத்த பொறுப்பை காண்றதுக்கு நீங்கள் வெட்ட முதல்ல சமப்படுத்துங்க. சரியா? வெட்கணக்கை சமப்படுத்துங்க. சரியா? ரைட். வெட்கணக்கை சமப்படுத்துங்க. இப்போ வெட்கணக்கை சமப்படுத்துங்க சொன்னால் எந்த பக்கம் கூடையாக இருக்குது? 48. அப்போ செலவு பக்கம் கூடையாக இருக்குது. 48. அப்போ கணக்குள்ள மீதி செல்லும் எவ்வளவு? 8. மீதி கணக்குள்ள வரும் எவ்வளவு? 8. ரைட்டா? அது மீதி வந்தது. ரைட்டா? இது இடமில்லை 8. அப்போ செலவு பக்கம் உங்களுக்கு மீதி வந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யணும்? பொறுப்புகள் வந்து இன்னும் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் கொடுக்க வேண்டியது. அப்போ அது உங்களை பொறுப்பை கூட்டும். கொடுக்க வேண்டியது. ஏன்னா செலவு பக்கம் தானே வந்திருக்குது. அப்போ பொறுப்பை கூட்டும். எவ்வளவு கூட்டும்? உங்களோட பொறுப்பை இந்த 8000 கூட்டும். ரைட்டியா? இப்போ எங்களுக்குள்ள ஃபுல்லாக கூட்டி எடுத்தீங்கன்னா மொத்த பொறுப்பு வரும். மொத்த பொறுப்பை பாருங்கள், கூட்டுங்க. இதோட விட தெரிஞ்சிட்டுன்னு சொல்லி ஓடக்கூடாது. இப்போ எங்களுக்குள்ள செலவு பக்கம் தானே வந்துச்சு. அப்போ மொத்த பொறுப்பை கூட்டும். அப்போ 8000 நாங்கள் என்ன செய்வோம்? இங்கே கொண்டாந்து பொறுப்பில் கூட்டணும்னு சொல்லி போடுவோம். இதைத்தான் நாங்கள் என்ன செய்வோம்? நிதி நிலைமை கூட்டில் பொறுப்புக்களில் கொண்டு போயிட்டு நாங்கள் என்னத்தை போட போகிறோம்? கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நடைமுறை பொறுப்பில் வேக்ட்டுன்னு சொல்லி போடுவோம். இதைத்தான் போடுவோம். ஓகேயா? கொடுக்கணும், 1 வருஷத்துக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதை போடுவோம். ரைட்டா? அதை போடுவோம். ஓகே தானே? அப்போ வரும் பக்கம் வந்துருந்துச்சுன்னா என்ன செய்வோம் அப்படின்னு எனக்கு கேட்க தோணும் இல்லையா? தோணும். அப்போ இருங்க சொல்கிறேன், இதை செஞ்சுட்டு சொல்கிறேன். ரைட்டு. இப்போ பாருங்கள், 560 நாங்கள் பேலன்ஸ் பண்ணுவோம். 540 360 போகணும். அதோட 8 கூட்டணும். 360 போணுச்சுன்னா எவ்வளோ? 180. 180ஓட 8 கூட்டினா எவ்வளோ? 188. அப்போ மொத்த பொறுப்பு எவ்வளவு? 188. சரியா? இதுதான் மொத்த பொறுப்பு 188. இப்போ உரிமையாண்மையை பாருங்கள். உரிமையாண்மையை பாருங்கள். நாங்கள் கொஞ்சம் இடம் விட்டுட்டு எனக்குள்ள கோடு அடிக்கிறேன். ரைட்டா? அப்போ தான் உங்களுக்கு விளங்கும். உரிமையாண்மையை பாருங்கள். கூட்டினா எவ்வளவு? 120. 120. விடையை பார்த்தீங்கன்னா 188ம் 120ம் பாருங்க இருக்காது. இல்லைடா, விடையே இல்லை. ஏன் உரிமை பிழை? ஏன் பிழை? இங்கே இருக்க மொத்த லாபம் என்னது? உங்களோட உரிமையை கூட்டும். மொத்த லாபம் என்ன செய்யும்? உங்களோட உரிமையை கூட்டும். அப்போ மொத்த லாபத்தை கொண்டாந்து போடுறது இல்லையா எங்களுக்குள்ள? மொத்த லாபத்தை கொண்டாந்து கூட்டுறது இல்லையா எங்களுக்குள்ள? கூட்டணும் தானே. அப்போ மொத்த லாபம். சரியா? லாபம் தானே. லாபம் வந்து என்ன செய்யும்? உங்களோட உரிமையை கூட்டும் தானே. என்ன சொன்னாடா தம்பி? இந்த லாபத்தெல்லாம் உரிமையாண்மை வந்து எங்கே இருக்கும்? உங்களோட நிதி நிலைமை கூட்டுல உரிமையாண்மைன்னு சொல்லி ஒன்று இருக்கும் தானே. கீழே பொறுப்புகளுக்கு உரிமையும் சமன். அது தானே சொத்துக்கு மேலே சொத்துக்கு சமப்படும். அதில் கொண்டு போய் லாபம் போடுவீங்க தானே. அந்த லாபத்து வந்து எப்படி வரும்? மொத்த லாபத்தில் இருந்து செலவுகள் எல்லாம் கழிச்சு தானே வரும். வருமானம் அந்த செலவுகள் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தானே வரும். லாபம் வருமானம்னு என்ன? ஏனைய வருமானத்தை கூட்டுவோம் தானே. கூட்டியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தானே வரும் அந்த லாபம். இப்போ அந்த லாபத்தை கொண்டாந்து நீ உரிமையில் போடாட்டி உரிமை பிழைக்கும் தானே. இப்போ உரிமையில் போட்டுன்னு சொன்ன எவ்வளோ தம்பி? போட்டு பாரு, 220. ரைட். இப்போ அதுக்கான விட என்னது? 220. எனது உரிமையாண்மை 220ம் பொறுப்புக்கள் வந்து எவ்வளவு? 188. விட இருக்கான பாருங்க. சாரி, பொறுப்புக்கள் வந்து
220 உரிமையாமை 188 மூன்றாவது விட சரி. அப்போ இதில் என்ன சார் டவுட் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்? இதில் என்ன சார் டவுட் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்? எல்லாமே போடணும். எங்கே போடணும்? டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் போடுங்க. நான் இதெல்லாம் யூடியூப்பில் தான் அப்லோட் பண்ணுவேன். இப்போ நீங்கள் கமெண்டில் போடுங்க. சரியா? கமெண்டில் போட்டு நீங்கள் உங்களுக்கு டவுட் என்னன்னு சொல்லி கிளியர் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? அப்போ நீங்கள் இந்த மாதிரி பாருங்கள், இந்த கணக்கை ஒரே பார்வையில் செஞ்சுட்டு வந்தானே. அப்போ ஒரே பார்வையில் செஞ்சுட்டு வந்தானே. இப்போ இது வந்து நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுனால எப்படி போணுச்சு, 2 நிமிஷத்தில் செஞ்சுட்டுவீங்க. இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட நீங்கள் 2 மினிட்ஸில் செஞ்சுருவீங்க. விளங்குச்சு? அப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக 2 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் இருக்குது. அதை நீங்கள் என்ன செய்வீங்க? இன்னொரு ஹார்டான கணக்குக்கு ஸ்பெண்ட் பண்ணலாம் உங்களுக்கு. அப்போ டைம் மேனேஜ்மெண்ட். அப்போ டைம் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு எப்படி பண்ணிக்கொள்ளணும், எப்படியா நான் ஈஸியாக ஒரு கணக்கை அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி விளங்கணும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க? என்ன கண்டெக்ட் பண்ணுங்கள், என்னோட இதில் கமெண்டில் போடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வேறு என்ன உங்களுக்கு விளங்கணும், என்ன மாதிரி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் எடுத்துக்கொள்ளணும், எப்படி ஈஸியாக விளங்கி கொள்வது அப்படின்னு சொல்லி எடுக்கிறதுக்கு நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி இந்த பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யணும்? போடணும். சரியா? அப்போ லைக் ஒன்று போட்டுட்டு இதை போட்டு போங்கடா தம்பி. அப்போ தான் எனக்கு இன்னும் மோட்டிவ் ஆகும். இன்னும் உங்களுக்கு நிறைய சிம்பிளாக எவ்வளோ மெத்தடாக நீங்கள் எவ்வளோ ஈஸியாக கொண்டு போகலான்னு சொல்லி கொண்டீங்கன்னா நான் விளங்கப்படுத்துவேன். ஓகேயா? ஓகே. அப்போ இதில் வந்து நாங்கள் என்னென்ன படித்தோம் எல்லாத்தையும் படிச்சிட்டோம். சரியா? காசு விற்பனை. இதில் வந்து காசு விற்பனை எல்லாம் இல்லை. இதை வச்சுக்கிட்டு நீங்கள் காசு விற்பனை ஈஸியாக செஞ்சிருவா தானடா தம்பி. அப்போ காசு கணக்கு மீதி கணக்குள்ள அதில் வெட்டையும் நீ போட்டு செஞ்சிருவா தானடா தம்பி. அப்போ ரைட், அது ஓகே உனக்கு. சரியா? அப்போ அது சிம்பிளாக ஓகே. அப்போ நாங்கள் காசு விற்பனை, கடன் விற்பனை, அந்த மாதிரி காசு கொள்வனவு, கடன் கொள்வனவு, இதுக்குள்ளெல்லாம் வெட்டு இருந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லி நாங்கள் ஃபுல்லாகவே படிச்சிட்டோம். இதுதான் ஃபுல்லாகவே வெட். ரைட், ஓகே. தேங்க்யூ. எல்லாரும் பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். ஓகேயா? ரைட்.